சாப்டர் 3 அல்ஜிப்ரா. என்ன சார் அல்ஜிப்ரா சொல்லிட்டு வரைக்கும் அல்ஜிப்ரா நான் பார்த்ததே இல்லை சார்னா நோ ப்ராப்ளம். அதில் மேட்ரிக்ஸ் 2 மார்க் பார்ப்போம். 2 மார்க் வந்து எப்படி சார் அட்டன் பண்ணுறது, அதுதான் சார் ஒரே குழப்பமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ், அனைத்து குழந்தைகளுக்கும் வணக்கம். ஸோ 10th மேக்ஸ் கொஞ்சம் டஃபாகவே ஃபீல் பண்ணுறீங்க. நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட்ஸும் சொல்லிட்டு இருந்தீங்க, பர்சனலாக மெசேஜும் பண்ணுறீங்க. சார் பயமாக இருக்குது சார் 10th மேக்ஸில் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. டீச்சர்ஸும் நிறைய பேர் கொஞ்சம் ஈஸி டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ என்னென்ன சாப்டர்லாம் படிச்சிருக்கணும், எப்படிலாம் எழுதணும் அப்படின்றத ஃபுல்லாக சொல்லியிருப்பேன். 5 மார்க்கு 50 மார்க்கு 5 மார்க் எழுதுவீங்க. அது எந்தெந்த சாப்டர்லாம் நீங்கள் படித்தா போதும், அல்ஜிப்ரால் இந்த இதெல்லாம் படித்தா போதும், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் தென் பார்த்துட்டிங்கன்னா கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருப்பேன் எல்லாமே, கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரியில். அண்ட் தென் ஓவராலாக நீங்கள் எப்படிலாம் 64 மார்க் எடுக்கிறது ஃபுல் டீட்டெயில்ஸாக சொல்லியிருப்பேன். கனிமேக்ஸ் எஜுகேஷன் மூலம் கற்கொண்டுள்ள மாணவ செல்வங்களுக்கும் மற்றும் ஆசிரியர் பெருமங்களுக்கும் அன்பான வணக்கம். ஓகே டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான வீடியோ. ஸோ 10th மேக்ஸு பப்ளிக் எக்ஸாமுக்கு எல்லாம் மேக்ஸில் தான் கொஞ்சம் பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஸோ பாஸே ஆக முடியல சார், 35+ எடுக்கிறதுக்கு பயமாக இருக்குது, மீன்ஸ் எல்லா சப்ஜெக்ட்டும் நான் படிச்சிடறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அண்ட் தென் டீச்சர்ஸும் நிறைய பேர் சார் பாஸ் ஆகிறதுக்கு ஒரு டிப்ஸ் ஈஸியாக இருந்தால் சொல்லுங்கள் சார் அப்படின்ற மாதிரி எங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ டோன்ட் வரி, 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக 50+ எடுக்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் இல்லைனா பண்ணி வச்சுட்டு ஆல் அப்படின்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம எல்லா சப்ஜெக்ட்ஸுக்கும் நம்ம போட்டுக்கிட்டே இருக்கோம். ஓகேவா, வீடியோக்குள்ளே போவோமா? ஓகே குழந்தைங்களா, நீங்கள் ஃபஸ்ட்டு பயப்படக்கூடாது, ஃபஸ்ட்டு தைரியமாக இருக்கணும். மேக்ஸ் சப்ஜெக்ட்ஸை பொறுத்தவரை ஈஸி தான். அந்த ஸ்ட்ராட்டஜிக்கை ஃபாலோ பண்ணி ஈஸியான வேலை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக அவங்களோட மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இது வரைக்கும் நீங்கள் பாஸே ஆகலனாலும் பரவாயில்ல, நான் அந்த சொல்கிற வே ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக 40 to 50+ உங்களால் எடுக்க முடியும். அதற்கு நீங்கள் பண்ணுறது இன்னையிலேருந்து என்னென்ன பண்ணணுன்றதை நான் சொல்கிறேன், ஃபுல்லாக பாருங்கள். டாப்பர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா டோன்ட் வரி, உங்களுக்கு நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஸ்டடி பிளான் எல்லாமே கொடுத்துட்டேன், எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கேன். சென்டம் மெட்டீரியல் எல்லாமே கொடுத்துட்டேன், அந்த கொஸ்டின் பேப்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். பப்ளிக் மாடல் கொஸ்டின்ஸ்லாம் கொடுத்துட்டேன். ஓகேங்களா, எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், கம்பல்சரி கொஸ்டின்ஸ் எல்லாமே. ஓகே, இப்போது நம்ம பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் சாப்டர் வைஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு என்னென்னலாம் படிச்சிருக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு பார்ட் 1. பார்ட் 1ல் பார்த்தீங்கன்னா 1 மார்க். 1 மார்க் பார்த்தீங்க அப்படின்னா 14 1 மார்க் இருக்கா? 14 1 மார்க்கில் கண்டிப்பாக ஒரு 3லேருந்து 2 1 மார்க் கிரியேட்டிவ். ஒரு அசம்ஷன் தான், நம்ம அக்யூரேட்டாக சொல்ல முடியாது. ஒரு 12 மார்க் வரைக்கும் புக் பேக் வந்துடும் 1 மார்க். ஓகேவா, 1 மார்க் ஒரு 12 வரைக்கும் புக் பேக் வந்துடும். அப்போ நீங்கள் 1 மார்க் நீங்கள் 12 மார்க் நீங்கள் கையில் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிராஃப் ஜாமெண்ட்ரி வந்துடுவோம். கிராஃப் ஜாமெண்ட்ரி நீங்கள் என்ன பண்ணணும், எல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். எக்ஸசைஸில் இருக்கிறது, எக்ஸாம்பிளில் இருக்கிறது. ஜாமெண்ட்ரி பொறுத்தவரை 2 டேஞ்சன்ட். இந்த 2 டேஞ்சன்ட் வந்து முக்கியமாக நீங்கள் போட்டு எல்லா மாடலையும் ஒரு டைம் எது கேட்டாலும் போட்டுடலாமா அப்படின்றத ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இன்னொன்று என்ன அடிஷ்னலாக நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த மீடியன், ஆல்டிடியூட் அந்த மாடல் ஜாமெண்ட்ரியில் போட்டு பாருங்கள். ஓகேவா, கிராஃபை பொறுத்தவரை நீங்கள் டைரக்ட் வேரியேஷன், இன்டைரக்ட் வேரியேஷன் அந்த மாடலில் நீங்கள் போட்டு பாருங்கள். அது அந்த கிராஃப்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த டயக்ராம்ஸ்லாம் கர்வ்லாம் அழகாக வரணும் மாதிரி வரணும். அதை நீட்டாக பார்த்துக்கோங்க கிராஃபில். அண்ட் தென் பின்னாடி இருக்க வேல்யூவேஷனும் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு 5 மார்க். நான் ஏன் 5 மார்க் வெயிட் வச்சு சொல்கிறேன்னா, அதில் தான் கிட்டத்தட்ட எத்தனை மார்க் எழுதுகிற மாதிரி இருக்கும்னா, நீங்கள் 5 மார்க்ஸில் 10 5 மார்க் எழுதுகிற மாதிரி இருக்கும். 5 மார்க்கில் தான் நீங்கள் 10 5 மார்க் எழுதுகிற மாதிரி இருக்கும். 50 மார்க் வரும் இல்லையா? அந்த 50 மார்க்ஸை எப்படி எழுதலாம், ஐ மீன் பார்ட் 3. பார்ட் 3ல் 50 மார்க்ஸ் எப்படி எடுக்கலாம் அப்படின்றது தான் நான் சொல்கிறேன். ஸோ நான் சொல்கிற சாப்டர் மட்டும் பாருங்கள். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா சாப்டர் 1. சாப்டர் 1ல் கண்டிப்பாக 2 5 மார்க் கேட்டுருவாங்க. அந்த 2 5 மார்க்கில் இருக்கிற நீங்கள் என்ன பண்ணணும், புக்கில் இருக்கிற எக்ஸாம்பிள் எக்ஸசைஸும் ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு சாப்டர் அந்த லாஸ்ட் எக்ஸசைஸ் இருக்கும்ல, அந்த f(x)ல் அந்த ப்ராக்கெட்டில் வந்து ஒரு அந்த சம்ஸை ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் தென் A யூனியன் B யூனியன் C அந்த மாடல், ஐ மீன் ஃபஸ்ட்டு சாப்டரில் எல்லா சம்ஸும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். 2 சம்ஸ் வந்தால் அட்டன் பண்ணுற மாதிரி கம்ப்ளீட்டாக. ஓகேவா, அப்போது 10 மார்க் ஆச்சா? ஓகே, நெக்ஸ்ட் சாப்டர் என்ன சார் நாங்கள் பார்க்குறது? ஃபர்ஸ்ட் சாப்டர் ஓகே சார், நெக்ஸ்ட் என்ன சாப்டர் பார்க்குறது சார்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, சாப்டர் 8 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி.
ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி. அதில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 5 மார்க் வரும். அந்த குழந்தைங்கலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ப்ராபபிலிட்டி ஈஸியாக நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா? அதனால அதில் ஒரு 5 மார்க் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ இதில் எத்தனை ஆச்சு? 10 15 மார்க் வந்துருச்சா? ஓகே, 15 மார்க் வந்துருச்சு. இன்னும் அடிஷனல் என்ன சாப்டர் நீங்கள் படிக்கலாம் அப்படின்னா சாப்டர் 3 அல்ஜிப்ரா. என்ன சார் அல்ஜிப்ரா சொல்லிட்டு வரைக்கும் அல்ஜிப்ரா நான் பார்த்ததே இல்லை சார்னு நோ ப்ராப்ளம். அதில் மேட்ரிக்ஸ் அந்த 2 இது இருக்கும். மேட்ரிக்ஸில் இருக்கிற சம்ஸ் அந்த i=0 அப்படின்னு முடியும் அந்த சம்மு. அந்த எக்ஸசைஸில் இருக்க மேட்ரிக்ஸ் வச்சு நீங்கள் போடுவீங்களா, அதில் இருக்கிற எல்லா எக்ஸசைஸ் சம்ஸும் போட்டு பாருங்கள். இதுலேருந்து ஒரு மாடல் இருந்தால் நீங்கள் அட்டன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அல்ஜிப்ராவில் இந்த ஸ்கொயர் ரூட்டு அண்ட் தென் பெர்ஃபெக்ட் ஸ்கொயரு போதும். இந்த 2 மாடல் பார்த்துட்டு அந்த மேட்ரிக்ஸ் மாடலை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா சாப்டர் 5 கோஆர்டினேட் ஜியோமெட்ரி. இந்த கோஆர்டினேட் ஜியோமெட்ரி பார்க்கறதுக்கு முன்னாடி சாப்டர் 4 நீங்கள் படிச்சுக்கோங்க. சாப்டர் 4ல் என்ன இருக்கு? ஜியோமெட்ரி. ஜியோமெட்ரியில் தியரம். இந்த தியரம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. என்னென்ன தியரம்? 4 தியரம் இருக்குன்னு நினைக்கிறேன். 3 இருக்கும். அந்த 3 தியரம் இன்னும் 4 தியரம். அந்த தியரம் எல்லாத்தையும் நீங்கள் எழுதி பார்த்துருங்க. கண்டிப்பாக டெஃபினட்டாக தியரம் 1 கேட்பாங்க. அப்போது அது ஒரு 5 மார்க் ஆச்சா? ஓகே. நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா சாப்டர் 5. இப்போ சாப்டர் 5 வரும் கோஆர்டினேட் ஜியோமெட்ரி. கோஆர்டினேட் ஜியோமெட்ரியில் 2 5 மார்க் வரும். அந்த 2 5 மார்க் எப்படி சார் நாங்கள் அட்டன் பண்ணுறது அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள், இன்னொன்று ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்ரல். இந்த 2 மாடல் பார்த்துக்கோங்க. இன்னொன்று இந்த இன்டர்செப்ட் ஃபார்ம் அப்படின்னு இருக்கும். இந்த 3 மாடல் பார்த்துக்கோங்க. டெஃபினட்டாக நீங்கள் 2லேருந்து ஒரு 5 மார்க் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம என்னென்ன சாப்டர் பார்த்துருக்கோம்? சாப்டர் 1, சாப்டர் 3, சாப்டர் 5, அப்புறம் சாப்டர் 4, சாப்டர் 8. ஓகேவா? இது கூட நீங்கள் அடிஷனல் என்ன பண்ணணும்? சாப்டர் 2ல் இந்த ஒரு சம் இருக்குல்ல 5 + 5 5 + 555 இருக்கும்ல, அந்த சம்ஸையும் ஒருவேளை ரிப்பீட்டட் வந்ததுன்னா நீங்கள் ஈஸியாக எழுதிடலாம். ஓகேவா? அப்போது சாப்டர் 1ல் என்ன சொல்லியிருக்கிறேன்? 2 5 மார்க் கேட்பாங்கன்னு சொல்லியிருக்கிறேன். அப்புறம் சாப்டர் 8ல் 1 5 மார்க் கேட்பாங்கன்னு சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு சாப்டர் 4 அந்த தியரம் 1 5 மார்க் கேட்பாங்கன்னு சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு சாப்டர் 5 2 5 மார்க் கேட்பாங்கன்னு சொல்லியிருக்கேன் கோஆர்டினேட் ஜியோமெட்ரி. நெக்ஸ்ட்டு சாப்டர் 2 அதில் நீங்கள் இது ரேர் தான், அதில் ஒரு 5 மார்க் வந்து எக்ஸப்ஷனலாக வச்சுக்கலாம். ஓகேவா? அப்போது சாப்டர் 1, சாப்டர் 3, சாப்டர் 3ல் அந்த மேட்ரிக்ஸ் சொல்லியிருந்தால அதில் ஒரு 5 மார்க்கு. ஓகேவா? அப்போ சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3, சாப்டர் 4, சாப்டர் 5, சாப்டர் 8. அப்போ இதில் எத்தனை 5 மார்க் வந்துருச்சு உங்களுக்கு? 5 10 20 30 மார்க் வந்துருச்சா? இது 5 மார்க் மட்டும் 30 மார்க் வந்துருச்சு. ஓகேவா? இப்போ 2 மார்க் பார்ப்போம். 2 மார்க் வந்து எப்படி சார் அட்டன் பண்ணுறது? அதுதான் சார் ஒரே குழப்பமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ ப்ராப்ளம். சாப்டர் 1 சாப்டர் 1ல் கண்டிப்பாக 2 மார்க் வந்துடும். ஓகேவா? அது நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்டருக்கும் போது எல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. 2 மார்க் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சாப்டர் 8 ப்ராபபிலிட்டியில் உங்களுக்கு ஒரு 2 மார்க் வந்துடும். அதில் நீங்கள் என்ன பண்ணணும்? லாஸ்ட் அந்த 2 எக்ஸசைஸ் இருக்குல்ல, அந்த லாஸ்ட் 2 எக்ஸசைஸ் எழுதிட்டீங்கன்னா அப்போ இதில் என்னாச்சு? 2 4 5 6 மார்க் உங்களால் எழுத முடியும். ஓகேவா? ஓகே, இது நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்புறம் கோஆர்டினேட் ஜியோமெட்ரியில் ஒருவேளை ஸ்லோப் சம் கேட்பாங்க, அதிகமாக கேட்பாங்க. அந்த மாடல் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. அந்த x/a + y/b ஸ்லோப் சம் கேட்பாங்க. இந்த ஸ்லோப் மாடலில் இருக்கிற சம் வந்து நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அது ரேர், அடிஷ்னல் இது. அப்போ அதுலேருந்து ஒரு 2 மார்க் ரேராக வந்தாலும் வரலாம். ஓகேவா? அப்போது இப்போ நம்ம மார்க் போட்டு பார்ப்போமா? 1 மார்க்கில் நான் என்ன சொன்னேன்? 12 மார்க் சொன்னேன்னா புக் பேக்குனா 1 மார்க் 12 மார்க்கு. கிராஃப் ஜியோமெட்ரியில் அக்யூரேட்டாக 16 மார்க் எடுத்து ஆகணும். நீங்கள் எனக்கு போட்டு பார்த்தீங்கன்னா வந்துடும். 5 மார்க்கில் நான் சொல்லிட்டேன். என்ன சொல்லிட்டேன்? 30 மார்க் சொல்லிட்டேன்.
அப்புறம் 2 மார்க்கில் 6 மார்க் அடிஷ்னலாக நம்ம வச்சுப்போம். அப்போ எத்தனை மார்க் வருது? ஓவராலாக பார்த்துட்டிங்கன்னா எத்தனை மார்க் வருது? 64 மார்க் வருது. ஓகேவா? இது உங்களால் எடுக்க முடியாதா? ஈஸியாக நீங்கள் எடுத்துடலாமா? 50+ எடுக்க முடியுமா உங்களால்? ஓகே, இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்து முடிச்சிருப்பீங்க. ப்ராக்டிஸ் நல்லா பண்ண ஆரம்பிங்க இந்த வேல. ஸோ நான் சொன்ன சாப்டர் சம்ஸில் எல்லாமே முக்கியத்துவம் கொடுத்து எல்லாம் எழுதி பாருங்கள். நல்ல மார்க் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள் டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? குழந்தைகளா பயப்படாதீங்க. நம்ம மேக்ஸில் ஈஸியாக மார்க் எடுக்கலாம். அண்ட் தென் நம்ம போடுற வீடியோஸை தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்துட்டே இருங்க. நல்ல மார்க் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும்.